இளவஞ்சி, அண்ணி நீதான் முதல்ல ஊட்டணும். வாமா, வந்து ஊட்டி விடு. ஊட்டுடி. மாட்டுனடி, கர்ப்பமாவா இருக்க? இப்ப தெரியும்டி. அடி பாவி, சாப்பிட மாட்டான்னு நினைச்சா சாப்பிட்டுட்டாளே. ஏய், என்னடி முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்க? நாங்கெல்லாம் ஊட்ட வேணாமா? அள்ளு. வடிவு, நீ ஊட்டுமா? சரிங்க போங்க அண்ணி. சுபு, நீ ஊட்டு. நானா? முதல்ல நீங்க ஊட்டுங்கக்கா. நான் ஊட்டுறேன். அம்மா நீ ஊட்டு. சமந்திமா, ஊட்டுங்க. சுபையா, ஐயா, பூசி எடுத்துட்டு வாப்பா. கொண்டு வாப்பா. இந்தாங்கம்மா. வாமா கங்க, எழுந்துக்கோ. வா, வாங்கம்மா. அக்கா, பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? என்ன பதிலே காணோம்? நான் என்ன பாயசனைய சாப்பிட சொன்னேன்? பால் பாயசம் தானே சாப்பிட சொன்னேன். வேணாண்டி, போயிடு. ஏற்கனவே நான் கொதிச்சு போயிருக்கேன். எதுக்குக்கா கொதிச்சு போயிருக்கீங்க? விசேஷம் நல்லபடியா தானே நடந்துச்சு. சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ போடி, போ, போய் வேலையை பாரு, போ. அக்கா, இங்க வரும்போது நீங்க ரெண்டு பேரும் புதுசா வாங்கின டியூப் லைட் மாதிரி பிரைட்டா இருந்தீங்க. இப்போ 10 வருஷமா எரிஞ்ச குண்டு பல்பு மாதிரி இருட்டா இருக்கீங்க. என்ன காரணம்? பார்த்தா உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு உள்ள போயிடு. என்ன காரணம்? மங்காக்கா, நீங்களாவது பாயசம் சாப்பிடுறீங்களா? ஏன் இந்த கொலவெறி? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உள்ள போய் வேலையை பாருமா, போ. இந்தாங்க, சம்மதியம்மா, எங்க வீட்டு சார்பா வச்சுக்கோங்க. ராஜா இல்லாத குறைதான், மற்றதெல்லாம் நல்லபடியா நடந்தது. நீங்க எல்லாம் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வரலேங்கிறதா எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன் சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு ஒன்னும் எங்க மேல கோபம் இல்லையே? ஐயே, என்ன சுபனி, வர வர நீயும் இளவஞ்சி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? என்னக்கா? பின்ன அவர் என்ன சாதாரண மனுஷனா? கலெக்டருமா? நாம திடீர்னு இந்த விசேஷத்தை வச்சுட்டோம். அவர் நினைச்ச நேரத்துல லீவ் போட்டுட்டு அங்கிருந்து இவ்வளவு தூரம் வர முடியுமா? எல்லாரும் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும். கங்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடந்தது
கட்டாய திருமணம் இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம என்ன அந்த கடவுளே குழப்பம் பண்ண நினைச்சாலும் அவங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வராது. நாளைக்கே கங்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சு ஒன்னா குடும்பம் நடத்துறதையும் அடுத்தடுத்து குழந்தைங்களை பெத்துக்க போறதையும் நாமெல்லாம் பார்க்கதான் போறோம். இது நடக்கதான் போகுது. கங்கா போயிட்டு வரோம்மா. அண்ணே கிளம்புறோம் அண்ணே. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள ஃபோன் பண்ணா நாங்கெல்லாம் வந்துட்டு போனோம்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். வரோண்ணே. வரோம். போயிட்டு வருவாங்க. வரோம் கங்கா. சரி பெரியமா. வடிவு எங்கம்மா அவளுங்க? அத்தை அவங்க ரெடியா வாசல்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. முன்னாடியே போய் உட்கார்ந்துட்டாளுங்களா? ஐயோ சரியானவளுங்க. வரோங்க பெரியமா. போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன் அத்தை. எல்லாரும் எத்தனை நாள் ஒன்னா இருப்பீங்கன்னு பாக்குறேன். உங்க பொண்ணை எப்படி துரத்தணும்னு எனக்கு தெரியும். பெரியம்மா ஆ. இந்தாங்க மாத்திரை. பெரியம்மா தைலம் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம்மா. அக்கா என்னக்கா ஆச்சு? மாத்திரை எல்லாம் போடுறீங்க? தலைவலி. இது என் கூடவே பிறந்த தலைவலி. அதுக்கு பேரு குலசேகரன். அக்கா நானும் ஐயாவும் எங்க அண்ணனை நேர்ல பார்த்து கங்காவுக்கு 5 சோறு ஊட்ட போறோம், நீங்க அவசியம் வரணும்னு கூப்பிட்டுட்டு வந்தோம்மா. கடைசி வரைக்கும் அவரும் வராம முத்தரசி ரமாவை கூட வரவிடல பாத்தியா? அப்பவும் முத்தரசி நான் நேரா கங்கா வீட்டுக்கு வந்துடுறேன், நான் தான் முதல்ல கங்காவுக்கு சோறு ஊட்டுவேன்னு சொன்னா. அவ ஆசையும் கெடுத்துட்டாரு. பாவம் ரமா அக்காக்கு நடக்க போற விசேஷத்தை பாக்கிறதுக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. எங்க அண்ணன் உன் மேல உள்ள கோபத்துல அவ ஆசையிலயும் மண்ணள்ளி போட்டுட்டாரு. ஒரு மனுஷன் ஒருத்தரை புரிஞ்சுக்காம 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம். ஆத்திரம் அறிவை மறைக்கிற மாதிரி இத்தனை வருஷமா இருட்டுல இருப்பாரு. அவர் வகையில அவர் பண்றது நியாயம்தானக்கா. என்ன சொல்ற சுப்பு? எங்கிருந்தோ வந்தனா உங்க வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிட்டத எந்த அண்ணனாலதான் தாங்கிக்க முடியும்? யாரா இருந்தாலும் குலசேகர அண்ணன் பண்றதான் பண்ணிருப்பாங்க. என்ன சுப்பு நீ என் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாவத்துக்கு நியாயமுலாம் பூசுறியா? இல்லக்கா, நான் சொல்றதுதான் சரி. என்ன சரி? ஐயா நீ வேற நான் வேறன்னு எப்பவுமே வேறுபடுத்தி பார்த்ததில்ல. என்னைக்காவது நீயும் நானும் நம்ம பிள்ளைங்கள ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு பிரிச்சு பார்த்திருக்கோமா? நான் மடியில சுமந்த பிள்ளைங்கள நீ மனசுல சுமக்கிற, நீ மடியில சுமந்த பிள்ளைங்கள நான் என் மனசுல சுமக்கிறேன். நீயும் நானும் எப்பவுமே ஒத்துமையா தானே இருக்கும். இவ வேற அவ வேறன்னு வித்தியாசப்படுத்த வேண்டிய ஐயாவே நியாயமா இருக்காரு. அடிச்சுக்க வேண்டிய நாமளே அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருக்கிறப்போ நடுவுல என் அண்ணன் எதுக்கு இவ்வளவு ஆத்திரமா இருக்கணும்? சுப்பு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை ஏத்துக்காத என் அண்ணனை இனி நான் ஏத்துக்கிறதா இல்ல. எரியறத எடுத்தா கொதிக்கிறது தானா அடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் எனக்கு அண்ணனா இருக்கிறதுனால தானே
உன் மேல இவ்வளவு கோவமா இருக்காரு? நானே ஒரு நாள் இந்த ஊரை கூட்டி எங்களுக்குள்ள இருக்கிற அண்ணன் தங்கச்சி உறவை ஒரேடியா அறுத்து போட்டுடலான்னு இருக்கேன். அக்கா, அந்த மாதிரி சொல்லாதீங்க அக்கா. அவரால நீ அவமானப்படுறத பார்த்தா என் மனசுக்கு வேதனையா இருக்கு சுப்பா. அக்கா, என்ன வேற யாருக்கு அவமானப்படுத்துறது? நம்ம அண்ணன் தானே அவமானப்படுத்துறாரே. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். நான் அவரை வேத்தாள பாத்திருந்தா தானே வேதனைப்பட்டிருப்பேன். நீங்க என்ன தங்கச்சியா பாக்குற மாதிரி நான் அவரை என் அண்ணனா பாக்குறேன். அதனால எனக்கு வேதனையோ வலியோ தெரியலக்கா. இந்த வீட்டுல இருந்த ரமா இப்ப அவர் வீட்டுக்கு இடம் மாறி இருக்கா. ரமா இடம் மாறின மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணனோட மனசு மாறாதா என்ன? அக்கா, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம எல்லாரும் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருப்போம். குலசேகர அண்ணன் கண்டிப்பா என்னையும் தங்கச்சியா ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. நீ அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? இந்த 5 சோறு விஷயத்திலேயாவது அவன் மாட்டுவான்னு பார்த்தா தப்பிச்சிட்டா. ஏமா, குற்ற உணர்வே இல்லாம அதையும் சாப்பிட்டு தொலைச்சிட்டால. குழப்பறாளேம்மா. அப்பா, இப்பவாது நான் சொல்றது கேளுங்க. இந்த சுத்தி வளைச்சு மூக்க தொடர வேலையெல்லாம் வேண்டாம். ஒரே நிமிஷத்துல விஷயத்தை போட்டு உடைச்சிருவோம். நீங்க 2 பேரும் நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு என் கூட வாங்க. நான் கங்காவை பார்த்து, ஏய் நீ கர்ப்பமா இருக்கியா இல்ல எல்லார் முன்னாடி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு நான் தைரியமா அவகிட்ட கேக்குறேன். அடியே பைத்தியக்காரி, நீ சொல்ற மாதிரி அங்க போய் பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஐயோ ஐயோ அண்ணி கத்தாதீங்க, கத்தி என்ன காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்சுவா. இதான் மாமா நடக்கும். கண்டிப்பா அது நடக்காது. நீ கம்பிதான் எண்ணுவ. என்ன விக்கிற? கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு சப் கலெக்டர் அவமானப்படுத்தினா நீ கம்பிதான் எண்ணுவ. அடியே, கங்காவை சுப்புலட்சுமி பொண்ணா பார்க்காத. அவ இந்த மாவட்டத்துக்கு சப் கலெக்டர். அவளை அவமானப்படுத்தினா அடுத்த நிமிஷமே நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஏமாமா, அப்படின்னா அவளை ஒண்ணுமே பண்ண முடியாதா? எல்லா காலத்திலயும் அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கிட்ட நம்ம தோத்துக்கிட்டே நிக்கணுமா? இப்படி ஒவ்வொரு தடவையும் தோக்குறதுக்கு பேசாம ஆளுக்கு கொஞ்சம் விஷத்தை குடிச்சு ஒரேடியா செத்து போயிடலாம். நாம ஏமா சாகணும்? நாம ஏன் சாகணுங்கிற? சாக வேண்டியவங்க அந்த கங்காவோ ஆயக்குடி குடும்பமும் தான். முறைப்படி வந்தவங்க நாம, முறைப்படி வாழ்றவங்க. முறையில்லாம வந்த அந்த ஆயக்குடி குடும்பம் தான் சாகணும். என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? அந்த கங்காவை, கலெக்டர் கங்காவை ஒண்ணு செய்ய முடியாதா? செய்யற மாப்பிள்ள, செஞ்சு காட்டுற மாப்பிள்ள, செஞ்சு காட்டுற. அவளுடைய பதவியில இருந்து அவளை அசைச்சு காட்டுற மாப்பிள்ள, அசைச்சு காட்டுற. மாமா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. நீங்க ஒவ்வொரு முறையும் பேசும்போது எனக்கு உற்சாகமா தான் இருக்கு. ஆனா எதுவுமே என்ன சொன்னது நடக்கலன்னு பாக்குறீங்களா? ஆமா, இந்த தடவை நடக்கும் மாப்பிள்ள, இந்த தடவை நடக்கும், கட்டாயம் நடக்கும். கங்கா சொன்ன பொய் சாதாரண பொய் இல்ல மாப்பிள்ள. அவளை குடும்பத்துல இருந்து செதக்க மாப்பிள்ள அந்த பொய். அது மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்துல அவளுக்கு இருக்கிற பேரையும் புகழையும் செதக்க போது மாப்பிள்ள. அந்த பொய் அவளை செதக்க மாப்பிள்ள, செதக்க. கங்கா தன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கான்னு இந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லாருமே அவளை தாறுமாறா பேசணும். இப்ப வரைக்கும் கங்காவோட பிரச்சனை நமக்கு மட்டுமே தெரிஞ்சது. கூடிய சீக்கிரம் அது இந்த மாவட்டத்துக்கே தெரிய போகுது.
இளவஞ்சி, இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? ஐயா கிட்ட கேட்டு கங்காக்கு சீமந்த ஏற்பாடு பண்ணு. சீமந்தத்துக்கு நீ நாள் குறி. அந்த நாளை அவளை சீரழிக்கிற நாளா நான் மாத்தி காட்டுறமா, மாத்தி காட்டுறேன். சீமந்தத்துக்கு ஐயா அழைச்ச ஊர் பெரியவங்க எல்லாம் கூடி இருக்கிற நேரத்துல அவ கர்ப்பமா இல்லைங்கிற இடிய நாம இறக்கணும்மா. கர்ப்பத்தையும் கலைச்சிட்டு சீமந்தத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டா அந்த கங்கான்னு வந்தவங்க எல்லாம் கேள்வி மேல கேள்வியா கேட்கணும்மா. ஐயோ, ஐயாவ இந்த கங்கா ஏமாத்திட்டாளேன்னு வந்திருக்கிறவங்க எல்லாரும் பரிதாபப்படுறப்போ நாமளும் பரிதாபப்படுற மாதிரி நடிக்கணும்மா. உன் மாமனாரோ மாமியாரோ உன்னை அசோக சின்னமா மதிக்கிறப்போ நீ இப்படி அவமான சின்னமா வந்து நிக்கிறியேன்னு விழாவுக்கு வந்தவங்க எல்லாரும் அவ மூஞ்சில காரி துப்பணும்மா. இது மூலமா ஐயாவுக்கோ கங்காவுக்கோ பிரச்சனை வரணும். இதெல்லாம் நடக்கணும்னா சீக்கிரமே கங்காவுக்கு சீமந்தம் நடக்கணும். அப்பா, அந்த ஏற்பாட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. என்ன மாப்ள, அமைதியாயிட்டீங்க? மாமா, நீங்க சாதாரண ஆள் இல்ல மாமா, மகாபாரத சகுனி மாமா. சகுனின்னு இப்ப சொல்லாத மாப்ள, இப்ப சொல்லாத. அந்த ஆயக்குடி குடும்பத்தை அழிச்சு அவங்களுக்கு சமாதி கட்டுவோமே, அந்த சமாதி மேல ஏறி நின்னு உறக்க சொல்லு நான் சகுனின்னு.